அனைவருக்கும் நமஸ்காரம், ஆசீர்வாதங்கள். இன்று ஒரு பதிவு நமது மக்கள் அறக்கட்டளையில் இருந்து மக்களுக்கு மக்களால் மறந்த விஷயங்கள். இது ஒரு வாட்ஸ்அப்பில் இன்று சந்திரசேகர் என்பவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த பதிவை படித்துவிட்டு இதை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த பதிவு இயற்றப்பட்டது. ஒரு முஸ்லிம் எழுத்தாளர் இந்த கட்டுரையின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு சில உண்மைகளை உணர்த்தியுள்ளார். இது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். அவர் கேள்வியை கேட்கும் கேள்வி என்பதை விட அவர் இந்த பதிவில் என்ன சொல்கிறார், என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்பதை விளக்கியிருக்கிறார். உங்கள் திருமணமான பெண்கள் புடவை அணிவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்களை தடுத்தது யார்? உங்கள் நெற்றியில் திலகம் ஒரு காலத்தில் உங்கள் அடையாளமாக இருந்தது. நீங்கள் வெறுமையான நெற்றியை அசுபமாகவும் துக்கத்தின் அடையாளமாகவும் கருதுகிறீர்கள். ஆண்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் திலகம் அணிவதை நிறுத்திவிட்டது மட்டுமல்ல, உங்கள் பெண்களுக்கு பேஷன் மற்றும் நவீன தத்துவம் என்ற பெயரில் நெற்றியில் திலகம் பூசுவதை விட்டுவிட்டீர்கள். உங்கள் பாரம்பரிய விழாக்களை மறந்துவிட்டீர்கள். எங்கள் சமூகத்தில் ஒரு குழந்தையை நடக்க கற்றுக்கொண்டால் அவர் தன் தந்தையின் விரல்களை பிடித்து கொண்டு இபாதாத் நமாஸ் மற்றும் இபாதாத் நமாஸை தனது வாழ்நாள் கடமையாக கருதுகிறார். ஆனால் இந்துக்கள் பெரும்பாலோர் கோவில்களுக்கு செல்லாதது மட்டுமல்ல, கோவில்களை பார்ப்பதை கூட விட்டுவிட்டீர்கள். ஒரு சிலர் கோயில்களுக்கு சென்றாலும் 5 அல்லது 10 நிமிடங்கள் சுற்றுலா போர் சொல்கிறீர்கள். அதுவும் பெரும்பாலோர் பகவானிடமிருந்து ஏதாவது ஒன்றை விரும்பும் போதே அல்லது துன்பத்தில் இருக்கும்போதே மட்டும் கோயிலுக்கு செல்கின்றனர். உங்கள் குழந்தைகள் கோவில்களுக்கு செல்வதற்கான சரியான காரணத்தையும் கோவிலில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வழிபடுவது அவர்களின் கடமை என்பதையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது இல்லை. ஆன்மீகத்தை அவர்களுக்கு உணர்த்தி வழிநடத்த தவறி வருகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் கான்வென்ட் பள்ளிகளில் படித்த பிறகு ஆங்கில கவிதைகள் சொல்வதில் நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஆன்மீக ஸ்லோகங்களை அறிந்து கொள்வதை பற்றி கவலை கொள்வதில்லை. உங்கள் வீடுகளில் ஒரு குழந்தை பேசத் தொடங்கும் போது பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் வணக்கம், நமஸ்காரம் மற்றும் பிராணாமத்தை ஹலோ ஹாய் என்று மாற்றிவிடுகிறீர்கள். எங்கள் குழந்தைகள் கான்வென்ட்டில் இருந்து திரும்பிய பிறகு உருது, அராபி மொழியை கற்று மத புத்தகங்களை படிக்க தொடங்கிறார்கள்.
உங்கள் பிள்ளைகள் இராமாயணம், கீதை, திருவாசகம் போன்ற ஆன்மீக நூல்களை நீங்கள் படிக்க வைப்பதில்லை. நாகரிகம், வரலாறு, மரபுகள், பாரம்பரியம் போன்ற அனைத்தையும் நீங்கள் அதிகம் கொண்டிருந்தீர்கள். குருட்டு நவீன தத்துவம் என்ற பெயரில் அனைத்தையும் தியாகம் செய்து வருகிறீர்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கான மரபுகளை, பாரம்பரியத்தையும் மறக்காமல் பின்பற்றுகிறோம். அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உங்கள் வேர்களுடனான உறவை முறித்து விட்டீர்கள். ஆனால் நாங்கள் எங்கள் வேர்களை நேற்றோ அல்லது இப்போதோ விட்டுவிட்டவோ விரும்பவில்லை. நீங்கள் திலகம், யஜ்ஞோபவீதம், சிகை அணிவதை தவிர்க்கிறீர்கள். உங்கள் பெண்கள் திலகம், வளையல்கள் மற்றும் மங்கள சூத்திரம் அணிவதற்கு வெட்கப்படுகிறார்கள். நீங்கள் அவற்றை தேவையற்றதாக கருதுகிறீர்கள் மற்றும் உங்கள் அடையாளத்தை வெளிப்படையாக காட்டுவதில் சங்கடமாக உணர்கிறீர்கள். நவீனத்துவம் என்ற பெயரில் அதிகாலை 4-5 மணிக்கு எழும் பழக்கத்தை விட்டுவிட்டு உங்கள் சடங்குகளை மற்றும் பழக்க வழக்கங்களின் மரபுகளை சடங்குகள் செய்ய தவறி விட்டீர்கள். உங்கள் மொழி, உங்கள் பாரம்பரிய ஆடை அணிகலன்கள் ஆகியவற்றை பின்தங்கிய நிலை என்ன என்று நினைத்து கொண்டு விட்டீர்கள். என் சமூகம் தன் அடையாளங்களை பாதுகாக்க இயற்கையாகவே விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆனால் இப்போதோ துரதிர்ஷ்டவசமாக உங்கள் சமூகத்தின் அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறீர்கள். உங்கள் நாகரிகம், கலாச்சாரம் அழிந்து விடுமோ என்ற பயம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுகளுக்காக உண்மையான காரணங்களை என்னவென்று சிந்தியுங்கள். உண்மையான பிரச்சனை என்னவென்றால் உங்கள் சமூகம் விழித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்களோ உங்கள் நடைமுறைக்கு உதாரணமாக காட்டவில்லை. உங்கள் புகழ்பெற்ற மரபுகளால் வேரூன்றியவர்கள் மற்றவர்கள் உங்களை பார்ப்பதில்லை. எனவே சமூகம் மட்டுமல்ல, உங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்கள் மத பேச்சுகளால் கேட்பதில்லை. நாங்கள் யோகாசனங்களை ஒரு நாளைக்கு 5 முறை நமாஸ் வாசிப்போம். யோகாசனங்களுடன் தொப்பி, உடை போன்றவற்றின் அடையாளத்தை தக்க வைத்து கொள்வதில் இப்போதும் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். பல தசாப்தங்களாக உங்களை இந்து அடையாளத்தை அழிப்பதில் நீங்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாரம்பரியத்தை நிலைநிறுத்த நீங்கள் தவறிவிட்டீர்கள். மற்ற சமூகங்களை கண்டு கலங்குவதற்கு பதிலாக உங்கள் மரபுகளின் நம்பிக்கையை பேணுவது எப்படி, அவற்றில் பெருமை கொள்வது எப்படி, விழிப்புணர்வும் இருப்பதன் மூலம் பாரம்பரியத்தை பாதுகாப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது அவசியம். முதலில் உங்கள் நாகரிக அடையாளம் மற்றும் அதன் சின்னங்களை அணிந்து கொள்வதில் பெருமிதம் கொள்ள, உங்கள் சமூக கலாச்சாரத்தை வளர்த்து கொள்ள விழிப்புணர்வை உருவாக்குங்கள். உங்களையும் உங்கள் சமூகத்தையும் புத்திசாலிகள் என்று நீங்கள் கருதினால், உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதன் இருப்பை வெளிப்படுத்தி பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உங்கள் தர்மத்தையும் காப்பாற்ற வாழ பழகிக்கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை நான் ஒரு பாலமாக இருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறேன். இனிமேலாவது நம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழர் என்று சொல்வதை விட்டுவிட்டு நமது உடைமை, கடமை தவறியவர்களை வழிநடத்தி செல்லுங்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், வாழ்க மக்கள். ஓம் நம சிவாய.